சிஎஸ்எஸ்ல இன்லைன் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெட்டிங் ஒன்று யூஸ் பண்ணி ஹெட்டிங் டேக் ஒன்று யூஸ் பண்ணி அதில் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல H1ன்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ இதில் ஏதோ ஒரு சம்திங் என்ட்ரி பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ அதை ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹெட்டிங்கில் வந்து H1 டைட்டில் வந்து பெருசாக வரும், அதாவது கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி வரும். இப்போ இதில் எனக்கு வந்து கலர் ஃபில் பண்ணணும். அதாவது கலர் ஃபில் பண்ணுறது கிடையாது, கலர் வந்து எனக்கு ரெட் கலரில் வரணும். அதாவது கம்ப்யூட்டர் எஜுகேஷனுங்கிறது வந்து ரெட் கலரில் வரணும். அப்போ அதுக்கு வந்து சிஎஸ்எஸ் கோடு எழுதுன்னு, அதுக்கு பேர் தான் நான் சொல்கிறது. சிஎஸ் கோடு எழுதும் போது அதுக்கு இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு டேகுக்குள்ளே எழுதக்கூடிய கோடிங்க்கு என்ன பேர் சொல்கிறது, இன்லைன் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த பக்கத்தில் இந்த H1க்கு பக்கத்தில் ஒரு பேஸ் விட்டுட்டு அதில் போய் என்ன கொடுக்குறேன், நான் வந்து ஸ்டைல்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம வந்து சிஎஸ்எஸ் கோடிங்லாம் எழுதுகிற மாதிரி இருந்து அழகுபடுத்துகிற மாதிரி இருந்தால் ஸ்டைல் கொடுத்தாங்கன்னு ஸ்டைல்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கொட்டேஷனுக்குள்ளே வருது பாருங்கள். இந்த கொட்டேஷனுக்குள்ளே என்ன வருதுன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், நமக்கு என்ன வேணும், கலர் வேணும். அப்போ கலர்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஒரு செமிகோலன், எனக்கு ரெட்டு கலரு, ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. RED ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரே லைனில் எழுதியிருக்கேன். அதாவது இப்போ நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், இந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அதே லைனில் எழுதுறதுனால இப்போ அதில் வந்து எனக்கு வந்து ரெட் கலரில் வேணும், அந்த டெக்ஸ்ட்டு வந்து ரெட் கலரில் வேணும். அப்போ அந்த ஒரே லைனில் எழுதுறேன். அப்போ அந்த ஒரே லைனில் எழுதக்கூடியதுக்கு என்ன பேர் சொல்கிறது, இன்லைன் சிஎஸ்ன்னு சொல்கிறது. இப்போ என்ன கொடுத்துட்டேன், ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு கலர் வந்து என்ன கலர் வேணும், எனக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதை போய் சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. ஃபைலில் சேவ் கொடுத்துட்டு மோஸ்ட்லி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பார்த்து கொடுத்துங்க. காப்பி பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கூகுள் குரோமில் போயிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், அந்த HTML ஃபைல் வரும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்து பாருங்கள். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வந்து ஹெட்டிங் 1 என்ன கலரில் வருது, ரெட் கலரில் வருது. அப்போ ஒரே லைனில் ஒரே டேக்கில் ஒரே லைனில் எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் இன்லைன் சிஎஸ்ன்னு சொல்கிறது.